தகவல்களை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வசதியா இருதரப்பு உறவுகள், தொழில்நுட்பம், உலகளாவிய சுகாதாரம் மற்றும் சில முக்கியமான சர்வதேச தினங்கள்னு இதை 4 பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். முதல் பகுதியா நாம சர்வதேச உறவுகள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். சமீபத்துல ஹேக் நகர்ல நடந்த சந்திப்பு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் டச் பிரதமர் ராப் செட்னும் ரொம்பவே விரிவான சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலான சாதாரண உறவு இப்போ ஒரு முழுமையான மூலப்பூராய கூட்டாண்மையா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா அதிகாரப்பூர்வமா உயர்த்தப்பட்டிருக்கு. சர்வதேச உறவுகள்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான நகர்வு. சரி, அப்படியே வரலாற்றுல கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 14 வருஷ தொடர் இராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு ஒரு வழியா நெதர்லாந்து அரசு நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகளை முறைப்படி இந்தியாவிடம் திருப்பி கொடுத்திருக்கு. ஐரோப்பாவுல லைடன் செப்பேடுகள்னு அழைக்கப்படுற இது நவீன கால இராஜதந்திரத்தையும் நம்ம இடைக்கால தமிழ் வரலாற்றையும் ரொம்பவே அழகா இணைக்குது இல்லையா? இப்போ பொருளாதார பக்கம் வந்தோம்னா ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான தளர்வு அறிவிச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புறதுக்கான விதிகள் தான் அது. இனிமேல் ஃபின்டெக் மற்றும் வங்கிசாரா நிறுவனங்கள் ஆர்பிஐயோட முன் அனுமதி இல்லாமலேயே இந்த வெளிநாட்டு பணப்பரிமாற்ற கூட்டாண்மைகள்ல ஈடுபடலாம். நிதித்துறையில இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். இதுல தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புகள் பத்தி பார்க்க போறோம். போட்டித் தேர்வுகள்னாலே இந்த சுருக்க பெயர்கள் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். WSIS அப்படிங்கிறது தகவல் சமூகத்திற்கான உலக உச்சி மாநாடு என்பதை குறிக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலையான வளர்ச்சிக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்தலாம்னு விவாதிக்கிற ஒரு மிக முக்கியமான ஐநா செயல்முறை இது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாபெரும் உலகளாவிய டிஜிட்டல் இலக்குகளை எல்லாம் அடையறதுல சர்வதேச தொடர்பு ஒன்றியம், அதாவது ITU எவ்வளோ பெரிய முன்னணி பங்க வகிக்குது அப்படிங்கிறது தான். தொழில்நுட்ப நிர்வாகத்துல இதோட பங்கு உண்மையிலே அளப்பரியது. குறிப்பா டிசம்பர் 2025ல நடக்க போற WSI+20 மதிப்பாய்வு மாநாட்டுல சில விஷயங்களை ரொம்பவே தீவிரமா கண்காணிக்க போறாங்க. உலகளாவிய டிஜிட்டல் இடைவெளியை நாம எப்படி குறைக்கிறோம், இணைய பாதுகாப்பு, அப்புறம் டிஜிட்டல் திறன்கள், இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நாம அடைஞ்சிருக்க முன்னேற்றங்களை இந்த மாநாடு மிக கடுமையா மதிப்பீடு செய்யும். சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு தாவலாம். உலகளாவிய சுகாதார முயற்சிகள். உங்க பாடத்திட்டத்துல அறிவியல் மற்றும் சமூக பிரிவுகளுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா. இந்த 2 தினங்களையும் அதோட கருப்பொருள்களையும் கண்டிப்பா உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. உலக உயர் ரத்த அழுத்த நாள், அப்புறம் உலக எய்ட்ஸ் நாள். கொள்குறி வகை வினாக்கள்ல இந்த மாதிரி கருப்பொருள்கள் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால இத மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மருத்துவ அளவீட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுமக்களுக்கு பரிந்துரைக்கப்படும் சாதாரண ரத்த அழுத்தம் 140க்கு 90 மில்லிமீட்டர் பாதரச அளவை விட குறைவா இருக்கணும். இது உலக உயர் ரத்த அழுத்த கூட்டமைப்போட முக்கியமான பரிந்துரை. இப்போ இந்த தேதிய உங்க மனசுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி பதிய வச்சுக்கோங்க. மே 17 இதுதான் உலக உயர் ரத்த அழுத்த நாளாக கடைபிடிக்கப்படுது. அப்படியே நம்ம கவனத்தை உலக எய்ட்ஸ் தினத்தின் பக்கம் திருப்புவோம். 2023ஆம் ஆண்டுல மட்டும் உலக அளவுல சுமார் 39.9 மில்லியன் மக்கள் HIV-ஆல பாதிக்கப்பட்டு வாழ்ந்து வர்றாங்க. இந்த அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் இந்த நோயோட தீவிரத்தை நமக்கு தெளிவா உணர்த்துது இல்லையா? உலக சுகாதார அமைப்போட இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது உலக எய்ட்ஸ் தினத்தோட கருப்பொருளான உரிமைகள் பாதையில் செல்லுங்கள் அப்படிங்கிறத எவ்வளோ சரியா வலியுறுத்துது. ஏன்னா சுகாதாரம் அப்படிங்கிறது ஒரு சலுகை கிடையாது, அது ஒரு அடிப்படை மனித உரிமை. இந்த சுகாதாரத்துறையில குளோபல் ஹெல்த் கவுன்சில் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 2012ல மூடப்பட்ட இந்த அமைப்பு 2013ல மறுபடியும் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொள்கை மற்றும் வக்காலத்து, உறுப்பினர் ஈடுபாடு, அப்புறம் ஒருங்கிணைப்புன்னு இந்த 3 முக்கிய பகுதிகளில் தன்னோட கவனத்தை முழுமையா திருப்பியிருக்கு. வந்துட்டோம். நம்மளோட கடைசி பகுதி இதுதான். உங்க நினைவாற்றலை சோதிக்கவும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கவும் வடிவமைக்கப்பட்ட முக்கியமான சர்வதேச தினங்களோட ஒரு விரைவான தொகுப்பு இது. இதை படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். மே 16ஆம் தேதியை அப்படியே ஒரு தொகுப்பா, அதாவது ஒரு கிளஸ்டரா கற்பனை பண்ணிக்கோங்க. வரலாற்று சிறப்புமிக்க அந்த சோழர் செப்பேடுகள் மீட்கப்பட்ட நாள், அப்புறம் உலக பேக்கிங் தினம், இந்த 2மே மே 16 தான். இப்படி லிங்க் பண்ணி படிச்சா ஈஸியா மறக்காது. அப்படியே அடுத்த நாளான மே 17க்கு வந்தோம்னா அங்க 3 முக்கியமான தினங்கள் இருக்கு. உலக உயர் ரத்த அழுத்த நாள், சர்வதேச குழந்தைகள் உதவி எண் நாள் மற்றும் IDHOBT தினம். இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஐடா ஹோபிட் தினம் ஏன் குறிப்பா மே 17 அன்னைக்கு வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? 1990ஆம் வருஷம் இதே தேதியில தான் உலக சுகாதார அமைப்பு
ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவை எடுத்தாங்க. அதாவது ஓரினச் சேர்க்கைய அவங்களோட மனநோய்களின் பட்டியல்ல இருந்து அதிகாரப்பூர்வமா நீக்குன நாள் இதுதான். இந்த மே 17 தொகுப்பை நிறைவு செய்யறது சர்வதேச குழந்தைகள் உதவி எண் நாள். குழந்தைகள் தங்களுக்கு நடக்கிற துஷ்பிரயோகங்களையோ அல்லது அவங்களோட பயத்தையோ எந்தவித தயக்கமும் இல்லாம பகிர்ந்து கொள்ள ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குற மிக முக்கியமான உலகளாவிய முயற்சி இது. ஏன்னா காது கொடுத்து கேட்பது உயிர்களை காக்கும் அப்படிங்கறதுதான் இதோட தாரக மந்திரம். இப்போ நாம இந்த நடப்பு நிகழ்வுகள் பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்க முதன்மை தேர்வுக்காக, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ஒரு கேள்வியை நான் இங்க விட்டு செல்ல விரும்புறேன். உலகளாவிய நிர்வாகம், தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் இராஜதந்திரம் இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி ஒரு விடையா கட்டமைப்பீங்கன்னு சிந்திச்சு பாருங்க.